கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. நம்ம போன வீடியோல நம்ம 5 டைப்பான நிக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுல முதல் டைப் அது ஆர் டைப், இரண்டாவது ஏ டைப், மூணாவது இ டைப், நாலாவது ஓ டைப், அஞ்சாவது ஊ டைப். இந்த மாதிரி 5 விதமான 5 டைப்பான நிக்குத நம்ம என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். நிக்குது அப்படின்னா என்னது? டாட். நிக்குதோத் அப்படின்னா என்னது? டாட்ஸ், அநேக புள்ளிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இப்போ இந்த 5 டைப் இல்லாம ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு எழுத்துக்கு கீழே கோலன் வந்துச்சுன்னா அத ஷேவான்னு சொல்லுவாங்க. அத பாதி மாத்திரையா உச்சரிக்கணும். ஒரு எழுத்துக்கு கீழே வந்துச்சுன்னா அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பை பாதியா தான் என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். ரைட்? சோ இப்ப நம்ம எப்படி வாசிக்கணுங்கிறது நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ஓகே, எப்படி வாசிக்கணும், அப்புறம் பிற்பாடு எப்படி எழுதணும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு வசனத்தை நான் உங்க ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல ஒவ்வொரு எழுத்தா நீங்க என்ன செய்யணும்? முதல்ல அடையாளம் கண்டுக்கொள்ளணும். பாருங்க, ரைட்ல இருந்து லெப்ட் நீங்க வாசிக்கணும். முதல் எழுத்து என்னது? இது என்ன எழுத்து? ஷின். இரண்டாவது எழுத்து என்னது? மெம். மூணாவது எழுத்து என்னது? ஆயின். சரி, அடுத்த வார்த்தையில முதல் எழுத்து என்னது? யோத். அடுத்தது என்னது? ஷின். அடுத்தது ரேஷ். அடுத்தது ஆலஃப். அடுத்தது கடைசி எழுத்து லாமன். ஓகே, சோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச எழுத்து. அடுத்தது கீழே உள்ள எழுத்துக்கள் வாசிக்கலாம். முதல் எழுத்து என்னது? யோத். இரண்டாவது என்னது? ஹே. மூணாவது என்னது? வாவ். நாலாவது என்னது? ஹே. அடுத்த வார்த்தை முதல் எழுத்து என்னது? ஆலஃப். இரண்டாவது எழுத்து என்னது? லாமன். மூணாவது எழுத்து என்னது? ஹே. நாலாவது எழுத்து என்னது? யோத். அஞ்சாவது எழுத்து என்னது? நூன். அதுக்கு அடுத்த எழுத்து என்னது? வாவ். வெரி குட். அதாவது நம்ம இப்ப எழுத்துக்களை அடையாளம் கண்டுக்கொள்ளணும். இது உங்களுக்கு புரியலன்னு வைங்க, இந்த எழுத்து உங்களை அடையாளம் கண்டுகொள்ளலன்னா நீங்க திரும்பவும் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும். ஓகே, அப்புறம் எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்த லைன் நம்ம வாசிக்கலாம். இப்போ முதல் எழுத்து என்னது? யோத். இரண்டாவது எழுத்து என்னது? ஹே. அடுத்தது வாவ். அதுக்கு அடுத்தது ஹே. வெரி குட். அடுத்தது முதல் எழுத்து என்னது? ஆலஃப். அடுத்த எழுத்து என்னது? ஹெய்த். அடுத்தது கடைசி எழுத்து தாலத். ஓகே, நம்ம இப்போ எழுத்துக்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு கீழே நிக்குது வைக்க போறேன். எங்க நிக்குது வரணுமோ எல்லாமே நான் போட்டாச்சுங்க. இப்போ ஒவ்வொரு எழுத்தா நம்ம உச்சரிக்க போறோம். ஓகே, முதல்ல நிக்குது இல்லாம போட்டேன். இப்போ நிக்குது எல்லாமே நம்ம போட்டு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? உச்சரிக்க போறோம். பாருங்க, முதல்ல ஷின். ஷின்னுக்கு கீழே 2 புள்ளி, அதாவது ஷேவா இருக்குது, அதாவது கோலன் இருக்குது. இப்போ கோலன் வந்தாலே இது எப்படி உச்சரிக்கணும்? பாதி மாத்திரையா உச்சரிக்கணும், அதாவது ஷ. ஓகே, அது எப்படி உச்சரிப்பீங்க? ஷ. மெம்முக்கு கீழே டேஷ் இருக்கு, அது எப்படி உச்சரிப்பீங்க? மா அப்படின்னு சொல்லி உச்சரிக்க கூடாது, மா. ஓகே, மா. ஓகே, அடுத்தது ஆயின். பாருங்க, இதுல ஒரு காரியம், ஆயினுக்கு கீழே நான் எதுவுமே போடல. ஆயின் அண்ட் ஆலஃப். ஆயினும் ஆலஃபும் சைலண்ட். ஆயினும் ஆலஃப்க்கு என்ன கிடையாது? சவுண்ட் கிடையாது. ஆயினுக்கும் சவுண்ட் கிடையாது, ஆலஃபுக்கும் சவுண்ட் கிடையாது. ஓகே, அதுக்கு கீழே நீங்க ஏதாவது நிக்குது கொடுத்தீங்கன்னா அந்த உச்சரிப்பு மட்டும் என்ன செய்யும்? வரும். மற்றபடி ஆயினுக்கும் ஆலஃபுக்கும் எந்த சவுண்டும் கிடையாது. சரி, இப்ப இந்த 3 எழுத்தை பார்த்து ஒன்னு ஷ, அடுத்தது மா. இப்ப இந்த 3 சேர்த்தீங்கன்னா எப்படி உச்சரிப்பீங்க? ஷமா. ஓகே, என்ன வரும்? ஷமா. அந்த ஷமா அப்படிங்கறத இந்த ஷ சீக்கிரமா சொல்லணும், ஷமா. ஓகே, மா மா அப்படின்னு சொல்லி உச்சரிக்க கூடாது, ஷமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, ஷமா. சோ இது முதல் வார்த்தையினுடைய உச்சரிப்பு. சோ இப்படிதான் வார்த்தைகளை உச்சரிக்கணும். இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்த வார்த்தை. ஓகே, யோது கீழே 1 புள்ளி இருக்கு. அப்ப இதை எப்படி உச்சரிப்பீங்க? யோது கீழே 1 புள்ளி எப்படி உச்சரிக்கணும்? இ. 1 புள்ளி வந்தால் என்னது? இ. அப்போ யோதுல முதல் எழுத்து ஒய். ஒய் பிளஸ் இ என்னது? இ தான். ஒய் பிளஸ் இ என்னது? இ. சரி, அடுத்தது இப்போ ஷின் இருக்கு. ஷின்ல நான் லெஃப்ட் சைடுல டாப் லெஃப்ட் சைடுல நான் புள்ளி வைக்கிறேன். அப்ப இது ஷின் கிடையாது, என்னது? சின். ஓகே, சோ இப்போ இந்த முதல் எழுத்து இ, அடுத்தது எழுத்து ச.
அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா என்ன வரும்? இஸ். இப்ப ரேஷு கீழே டி இருக்கு. அப்ப எப்படி வச்சிருப்பீங்க? ரா. நீண்ட துணி வரும். ரா. ஆலஃப் கீழே இப்ப 3 புள்ளி இருக்கு. அப்ப என்ன எப்படி வச்சிருப்பீங்க? ஏ. அடுத்தது லேமட். ஓகே, லேமட் கீழே ஒண்ணும் இல்ல. அப்ப எல் மட்டும்தான். சோ இப்ப இந்த 5 நீங்க உச்சரிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? இஸ் ரா ஏல். இஸ்ராயேல். இஸ்ராயேல். பாருங்க, எல்லாமே அதிகமா தான் உச்சரிக்கிறேன். இஸ்ராயேல். ஷமா இஸ்ராயேல். ஷமா இஸ்ராயேல். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஷமா இஸ்ராயேல். ஓகே, அடுத்தது என்னது? யோத். இப்போ இதுல யோது கீழே டி இருக்குது. அப்ப இது என்னது? யா. யோதும் ஹேயும் சேர்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து எப்படி வச்சிருப்பீங்க? யா. வாவ் கீழே டி போட்டேன்னா அப்ப இது எப்படி வச்சிருப்பீங்க? வா. அதாவது யா வா அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி ஆனா பைபிள்ல என்ன எழுதியிருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். யோது கீழே 2 புள்ளி வரும். அதாவது யஹ் யஹ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த யோது கீழே 2 புள்ளி வந்தா அது பாதி மாத்திரையா உச்சரிக்கணும். ய. அந்த ய வந்து ய. அந்த அது உச்சரிப்பே தெரியக்கூடாது. ய. அந்த ஹேவ் கூட நம்ம உச்சரிக்கணும். ய. அடுத்தது வா. யஹ்வா அப்படின்னு சொல்லி வரும். யஹ்வா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இதை வாசிக்கும் போது யெகோவா தேவனுடைய பெயர் என்ன செய்ய மாட்டாங்க? உச்சரிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கற்றுக்கொள்ளும் போது அதை நம்ம உச்சரிக்கிறது தப்பு இல்லை. அது நம்ம தேவனுடைய பெயரை நம்ம உச்சரிக்காம யாரும் உச்சரிப்பா? சரி, யஹ்வா. அடுத்தது ஆலஃப் கீழே 5 புள்ளி இருக்குது. அப்ப இது எப்படி உச்சரிப்பீங்க? ஏ. ஆனா எப்படி? பாதி ஹாஃப் நோட்டா உச்சரிக்கணும். ஏ. அடுத்தது லேமடுக்கு மேல புள்ளி இருக்குது. அது என்னது? லோ. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா எலோ. 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 அடுத்தது ஹேக்கு கீழே 2 புள்ளி இருக்குது. அது என்னது? ஹே. ஓகே, அது பக்கத்துல யோது இருக்கு. யோதும் ஹேயும் சேரும் போது அது ஹே தான் வரும். சோ எலோ ஹே. என்ன வந்துட்டு? எலோ ஹே. அடுத்தது நூன் இருக்கு. அது பக்கத்துல வாவ் பக்கத்துல என்ன இருக்குது? ஒரு புள்ளி வச்சிருக்கு உள்ள. அப்ப அது ஊ. அப்ப ஊவையும் நூனையும் சேர்த்தீங்கன்னா என்ன உச்சரிப்பு வரும்? நூ. எலோ ஹே நூ. எலோ ஹே நூ அப்படின்னு சொல்லி வரும். எலோ ஹே நூ. ஓகே, 2 3 சேர்த்தீங்கன்னா என்னது? எலோ ஹே நூ. சோ இப்போ முதல் எழுத்து ஷெமா. அடுத்தது இஸ்ராயேல். ஷெமா இஸ்ராயேல். அடுத்தது யெஹ்வா. எலோஹேனு. ஓகே, இப்போ இந்த உச்சரிப்பு வந்து யெகோவா தேவனுடைய பெயருடைய உச்சரிப்புல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சோ அதனால நான் எப்படி பைபிள் எப்படி அதை அச்சிடப்பட்டிருக்கோ அந்த இதை நான் உச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். மற்றபடி நீங்க ஷார்ட்டா என்ன செய்யலாம்? யா அப்படின்னு சொல்லி உச்சரிக்கலாம், அல்லது யாஹூ அப்படின்னு உச்சரிக்கலாம். ஏன்னா யா யாஹூ இந்த 2 உச்சரிப்பை வந்து அது உலக அளவில் எல்லாமே தெரிஞ்ச ஒரு உச்சரிப்பு. ஓகே, அடுத்தது 3வது லைன் நாம் வாசிக்கலாம். 3வது லைன்ல எப்படி வாசிப்பீங்க? யெஹ்வா. ஓகே, அது நம்ம 2வது லைன்ல படிச்சதுதான். அடுத்தது ஆலஃப் கீழே 3 புள்ளி இருக்குது. அப்ப அது என்னது? ஏ. அடுத்தது ஹேத். ஹேத்து கீழே டி போட்டிருக்கு. ஹேத்து கீழே என்ன இருக்கு? டி. அப்ப இது எப்படி வச்சிருப்பீங்க? ஹா. ஹா. அப்ப ரெண்டையும் ஏ ஹா. யஹா. ஏ ஹா. யஹா. கடைசி வந்து தாலத் டி. யஹாத். யஹாத் அப்படின்னா 1. யஹாத் என்னது? 1. 1. அந்த ஆலஃப்க்கு பதிலா யோத் வந்துச்சுன்னு வைங்க. ஆலஃப்க்கு பதிலா யோத் வந்தா அது யூனிட்டி. அதுக்கும் உச்சரிப்பு யஹாத் தான், ஆனா அது யூனிட்டி. இங்க ஆலஃப் வந்திருக்கிறதுனால யஹாத் அப்படின்னா 1. சோ இப்போ எல்லாத்தையும் நம்ம வாசிக்கலாமா? நான் சொன்ன பிறகு நீங்க சொல்லுங்க. ஷெமா இஸ்ராயேல். யெஹ்வா எலோஹேனு. யெஹ்வா யஹாத். ஷெமா இஸ்ராயேல். யெஹ்வா எலோஹேனு. யெஹ்வா யஹாத். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யெகோவாவுடைய பெயர் உச்சரிக்காம அடோனாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடோனாய். சோ இப்போ யெஹ்வா அப்படிங்கிற பெயர்ல நான் அடோனாய் போட்டுறேன். இதை நான் ஒரு பாடலா உங்களுக்கு என்ன செய்றேன்? நான் பாடி காமிக்கிறேன். பாடலை கேளுங்க நீங்க.
Shema Israel Adonai Eloheinu Adonai Echad. Shema Israel Adonai Eloheinu Adonai Echad. So இந்த மாதிரி அந்த பாடல், ஓகே, இது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்க இப்ப மனப்பாடம் பண்ணது எந்த வசனம்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சோ அந்த வசனத்தை நம்ம ஹீப்ரு மொழியில படிச்சிருக்கோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த வசனத்தை ஷெமா பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இன்னும் 2-3 வசனங்கள் வரும். நம்ம ஒரு வசனம் மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கிறோம், வாசிருக்கோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம அடுத்த வீடியோல நம்ம மீண்டும் என்ன செய்வோம், சந்திப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.